ஹாய் ஹலோ வணக்கம். பாக்யரதி பிளாக்ஸ் வெல்கம்ஸ் யூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வாட்ஸ் குக்கிங்? இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் பூரி அண்ட் சாகு. இதில் என்ன ஸ்பெஷல்? ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணினா ஒரு நல்ல பிராண்ட் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அம்மம்மாஸ்னு ஒரு பிராண்ட் வருது. அவங்களது எல்லா விதமான சப்பாத்தி பூரி அவைலபிளாக இருக்குது. 10 பூரிஸ் இன் அ பேக். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். யூஸ் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னால் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லபடி திரட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் லைட்டாக திக்காக சின்ன ஸ்டவ்வில் வாணலியில் எண்ணெயை விட்டு அது நல்லா சூடானதும் சிம் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் மொறுமொறுன்னு உப்பிக்கிட்டு எண்ணெய் குடிக்காமல் வருது. டேஸ்ட்டும் அபாரமாக ஹோம்மேடு மாதிரியவே இருக்குது. அதை சின்ன வாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிக்கலாமேன்னு நான் ரெண்டாக பிறைச்சந்திரன் மாதிரி கட் பண்ணி பொரிச்சிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் சீட்டிங் தி ஹார்ட் அண்ட் டம்மி. 4-5 பீஸ் சாப்பிட்டதுமே நிறைய நேரம் சாப்பிட்டுட்டோம், நிறைய பீஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டுன்னு நம்ம டம்மி, நம்ம மனசு ஏமாந்து போயிடும். அதனால பண்ணப்படுறது இது. அதுக்கு கூட சாகு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஆக்கலான்னு கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் சேர்த்து தாளித்து எப்போதும் பண்ணுற மாதிரி சாகு பண்ணியிருக்கேன். என்ஜாய் குக்கிங், என்ஜாய் ஈட்டிங், ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. மீண்டும் சந்திப்போம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.